பிரைசலாட். என் பேர் சந்தான்ராஜ். போரூரில் கலெக்ட்ரியில் கடை வச்சுருக்கேன். கிரைண்டர், மிக்ஸி, ஃபேன் சர்வீஸ் பண்ணுது. கடந்த 8 வருஷமாக கடை வச்சுருக்கேன். வியாபாரம் வந்து 4 ரூபா 3 ரூபா அது மாதிரி தான் வரும் மாதம். பிரதர்கிட்ட வந்து ப்ரேயர் பண்ணேன் வியாபாரத்துக்காக. இப்போது இந்த மாதம் 2 மாதமாக 10 மடங்கு எனக்கு வியாபாரம் பண்ண பெருகி இருக்கிறது. அதனால் எங்கள் ஆண்டவருக்கு ரொம்ப நன்றி. ஜெபிச்ச பிரதருக்கு அவர் குடும்பத்தாருக்கு ரொம்ப நன்றி. கர்த்தருக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். என் பேர் அலெக்ஸ். நான் மணலி, சென்னையிலேருந்து வரேன். நான் 2024 ஜனவரிலேருந்து இந்த அன்பரின் பாதத்தில் ஒரு நாள் வந்து ப்ரேயருக்கு வரேன். என்னோடய ஒய்ஃப் கூப்பிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு அரை மனசாக தான் நான் வந்தேன். ஆனால் இப்போ முழு மனசோட ஒரு மாதமும் நான் இங்கே வந்துட்டு இருக்கேன். ஸோ எந்த மாதமும் மிஸ் பண்ணுறது கிடையாது. எங்களுக்கு 2 வருஷம் ஆகுது, குழந்தை இல்லைன்னு சொல்லி ப்ரேயர் பண்ணோம். ஐயா சொன்னாங்க, இவள் கர்ப்பவதியாக இருக்கிறத என்னோட விசுவாச கண்களால் நான் பார்க்குறேன், அது உங்கள் சொந்த கண்களால் நீங்கள் காண்பீர்னு அவர் சொன்னார். அவர் சொன்ன அடுத்த வாரமே நாங்கள் ப்ரெக்னன்சி டெஸ்ட் எடுத்து பார்த்தோம். அது கன்ஃபார்ம் ஆச்சு. இப்போ என்னோடய ஒய்ஃப் 7 மாதம் வந்து கன்சீவாக இருக்காங்க. அதுக்காக கடவுளுக்கு ஸ்தோத்திரம். அதுக்கப்புறம் என்னோட பிரதருக்காகவும் ஐயா ப்ரேயர் பண்ணார். 5 வருஷமாக அவருக்கு வந்து நாங்கள் அலைன்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். மேரேஜ் செட் ஆக மாட்டேங்குது. அவர் பெஸ்ட் கண்ட்ரோல் பிஸ்னஸ் பண்ணுறதால அதை பற்றி யாருக்குமே தெரியல. பொண்ணு கொடுக்க ரொம்ப யோசிக்கிறாங்கன்னு நான் சொல்லியிருந்தேன். அவர் அதுக்காகவும் ப்ரேயர் பண்ணார். இப்போ நல்ல ஒரு அலைன்ஸ் கிடச்சிருக்கு. நாளைக்கு எங்கேஜ்மெண்ட் வச்சிருக்கோம். அதே மாதிரி எங்கள் ரிலேஷனுக்காகவும் அவர் ப்ரேயர் பண்ணார். அவங்களுக்கு மேரேஜ் ஆகி 1 இயர் தான் ஆகுது. அவங்க 2 பேரும் இன்னும் சேர்ந்து வாழலை அப்படின்னு சொல்லி ப்ரேயர் பண்ணியிருந்தார். அவங்க வீட்டில் இருந்தும் இப்போ வந்து அவங்க பொண்ணு அனுப்பிச்சிட்டாங்க. இப்போ லாஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா அவங்க ஃபர்ஸ்ட் இயர் வெட்டிங் ஆனிவர்சரி செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. அவங்களும் எனக்கு வந்து லேண்டு வாங்குறதுக்காக ஒரு ஏஜென்ட் கிட்ட வந்து 2 லட்ச ரூபா அட்வான்ஸ் நான் கொடுத்துருந்தேன். அதுக்கப்புறம் என்னால் வாங்க முடியல. அதனால் அந்த காசை ரிட்டர்ன் அவர்கிட்ட கேட்டிருந்தேன். அவர் வந்து எனக்கு 2 வருஷமாக வந்து அலக்கழிச்சிட்டு இருந்தார். அவர் தரவே இல்லை எனக்கு. ஒவ்வொரு மாதமும் அந்த அன்பரின் பாதத்தில் வந்து ப்ரேயர் ரிக்வஸ்ட் எழுதி போட்டுட்டு இருந்தேன். அவர் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்துட்டாரு. இப்போ எனக்கு 1 ரூபா கூட பேலன்ஸ் இல்லாமல் எல்லா காசுமே எனக்கு வாங்கி கொடுத்தாரு. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான எனதர்மை சகோதர சகோதரிகளே, நம்மை சிருஷ்டித்தவரும் நம்மை உண்டாக்கினவரும் நம்மை ஒருபோதும் மறந்து போகாதவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் வினையற்ற நாமத்தினால உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். அல்லேலூயா. எல்லாரும் சந்தோஷமாக இருக்கீங்களா? என் வேதம் சொல்லுகிறது, என்னுடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் நானே நேரம் வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன். ஆமேன். நம்மை ஆசீர்வதிக்கும்படி சிங்காசனத்தில் இருக்கிற நம்முடைய தெய்வம் நம்ம மத்தியில் சிங்காசனம் போட்டார். ஆமேன். இந்த உலகத்தில் உங்களுக்கு அநேக பிரச்சனைகள் உண்டு, போராட்டங்கள் உண்டு, கடன் பாரங்கள் உண்டு, வியாதிகள் உண்டு. ஆனாலும் அவை எல்லாவற்றையும் ஒரே ஒரு வார்த்தை அனுப்பி மாற்றி போடுகிற இயேசு நம்ம அருகாமையில் உண்டு. ஹல்லேலூயா. அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். ஆமேன். எனவே சிறிது நேரம் நானும் எனக்கு ஜீவனை தருகிற ஆண்டவருடைய வார்த்தைகளும் என்று சொல்லி யார் யார் உங்கள் இருதயத்தை திறந்து ஆண்டவருடைய சத்தத்திற்கு செவி கொடுப்பீங்களோ, ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டுட்டு இருக்கும் பொழுதே இன்னைக்கு ஒரு அற்புதம் நடக்கும். ஆமேன். விசுவாசத்தோட காத்திருங்க, தேவனுடைய மகிமையை காண்பீர்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஒரு நல்ல சூப்பர் மங்கள வார்த்தையோடு ஆண்டவரந்தத்தில் உங்களை சந்திக்க வந்திருக்காரு. அந்த மங்கள வார்த்தை இன்னிலிருந்து உங்கள் தலையெழுத்தையே மாற்றி அமைக்கும். உங்கள் பிள்ளையுடைய வாழ்க்கை அழகாக ஆசீர்வதித்து தரும். என்னை விசுவாசத்தோடு அந்த பைபிளை அப்படியே பிரித்து இந்த வசனத்தை எடுத்து வாசிப்போமா? சங்கீதம் 89 20 முதல் 22 வரைக்கும் உள்ள வசனங்கள். சங்கீதம் 89 20 22 வரைக்கும் உள்ள வசனங்கள். என் தாசனாகிய தாவீதை கண்டுபிடித்தேன், என் தாசனாகிய தாவீதை கண்டுபிடித்தேன், என் பரிசுத்த தைலத்தினால் அவனை அபிஷேகம் பண்ணினேன், என் பரிசுத்த தைலத்தினால் அவனை அபிஷேகம் பண்ணினேன், என் கை அவனோட உறுதியாயிருக்கும், என் கை அவனோட உறுதியாயிருக்கும், என் புயம் அவனை பலப்படுத்தும், என் புயம் அவனை பலப்படுத்தும், சத்துரு அவனை நெருக்குவதில்லை, சத்துரு அவனை நெருக்குவதில்லை, நியாயக்கேட்டின் மகன் அவனை ஒடுக்குவதில்லை, நியாயக்கேட்டின் மகன் இனி அவனை ஒடுக்குவதில்லை. இந்த வசனம் சொல்லுகிறது, என் தாசனாகிய தாவீதை நான் கண்டுபிடித்தேன். கண்டுபிடிச்சு முதல்ல என்ன பண்ணினாராம்? தன்னுடைய பரிசுத்த தைலத்தினால் அவனை அபிஷேகம் பண்ணினார். 2வது, தன்னுடைய ஆண்டவருடைய கை அவனுடைய உறுதியாக இருக்கும்படி கர்த்தர் உதவி செய்தார். 3வது, ஆண்டவருடைய புயம் அவனை பலப்படுத்தும்படி உதவி செய்தார். 4வது, சத்துரு அவனை நெருக்காதபடி காத்து கொண்டார்.
5வது நியாயக்கேட்டின் மகன் அவனை ஒடுக்காதபடிக்கு காத்து கொண்டார். அந்த வார்த்தைகள் இந்த தாவீதுக்கு கொடுக்கப்பட்டு அவனுடைய வாழ்க்கையில் நிறைவேறினது போல அதே வார்த்தைகளை அதே தெய்வம் இயேசு இன்றைக்கு அவரை தேடி வந்திருக்கிற உங்களுக்கு கொடுத்து அவனுக்கு நிறைவேற்றினது போலவே உங்களுக்கும் நிறைவேற்றி அனுப்புவார். இந்த 5 ஆசீர்வாதங்களும் உங்க சிரசில் உட்கார்ந்து, உங்க பிள்ளைகளுடைய சிரசில் உட்கார்ந்து ஆம் என்றும் ஆமேன் என்றும் பலிக்கும். ஆமேன். இந்த தாவீதை ஆண்டவர் எங்க கண்டுபிடிச்சார் தெரியுமா? கரவலாடுகளுக்கு பின்னால கண்டுபிடிச்சார். தாவீதினுடைய வீட்டில் அவங்க அப்பா அம்மாவுக்கு பிறந்த பிள்ளைங்களில் இவன் மட்டும்தான் ஆடு மேய்க்கிற வேலை, மீதி எல்லாருக்கும் கவர்மெண்ட் வேலை. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, கவர்மெண்ட் வேலைன்னா எல்லாரும் மிலிட்ரியில் பட்டாளத்தில் வேலை செய்கிறாங்க. ராஜ சம்பளம் அவங்களுக்கு ராஜாவிடத்திலிருந்து அரசாங்க சம்பளம் கிடைக்குது. ஆனால் இந்த தாவீது மட்டும் கரவலாடுகளுக்கு பின்னால் அலைந்து கொண்டிருந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லாராலும் இன்னைக்கு வெறுத்து ஒதுக்கப்படுகிற ஒரு தொழில் ஆடு மேய்க்கிற தொழில். எங்கள் ஊரில் அந்த காலத்தில் சொல்லுவாங்க, படிப்பு வராத பசங்களை பார்த்து சொல்லுவாங்க, ஏழை பேசாமல் நாள் ஆடை மாடை வாங்கித்தரேன், அதையாவது வளர்த்துட்டு நடலை அப்படின்வாங்க. அப்படின்னா படிப்பு வராதவங்களுக்குன்னு ஒதுக்கப்பட்ட தொழில் தான் இந்த ஆடு மேய்க்கிற தொழில். இவனுக்கு படிப்பு வராது, பேசாமல் ஆடு மேய்க்க தான் லாயக்கு. சில டீச்சர்ஸ் கூட சில பிள்ளைகளை திட்டும்போது, உனக்கு படிப்பே வரல, பேசாமல் ஆடு மேய்க்க போகலன்னு சொல்லுவாங்க. ஆமேன். உனக்கு தலையில் களிமண்ணாக இருக்குன்னு கேட்பாங்க, உன் மண்டையில் மசாலா இருக்கான்னு கேட்டாங்க. ஆனால் இன்னைக்கு உன் தலையில் மண்டையில் ஆண்டவருடைய அபிஷேகம் இறங்குகிறது, ஆண்டவருடைய ஆசீர்வாதங்கள் இறங்குகிறது. உன்னுடைய தலைமையில் இருக்கிற எல்லா கட்டுகளை கர்த்தர் அவிழ்க்கிறார், தலையில் இருக்கிற அழுத்தங்களை கர்த்தர் மாற்றுகிறார். ஹல்லேலூயா. நிறைய பேருக்கு சில நேரங்களில் தலை அழுத்துற மாதிரி இருக்கும், மனசு அழுத்துற மாதிரி இருக்கும். அந்த அழுத்தங்களை எல்லாம் ஆண்டவர் இன்னைக்கு மாற்றி இலகுவாக்கி கொடுக்குறேன்னு சொல்கிறார். யார் எல்லாம் மன அழுத்தத்தில், டிப்ரெஷனில், மனசு உடஞ்சி போய் நொந்து போய் வந்திருக்கிறீங்களோ அவங்களுக்கெல்லாம் ஒரு தெய்வீக சமாதானம், இனம் புரியாத ஒரு சமாதானம் அவங்க இருதயத்தை நிரப்பும்படி சமாதானத்தின் தேவன் அப்படிப்பட்ட பிள்ளைகளுடைய இருதயத்தில் உட்கார்றார். நீங்கள் நினைக்கலாம், இருதயப்போ ஓப்பன் பண்ணி கொடுத்தா தானே உட்காருவார். நீ இருதயத்தை ஓப்பன் பண்ணவே வேண்டாம், ஆண்டவரேன்னு கூப்பிடு, ஆண்டவர் அழகாக வந்து உட்கார்ந்துருவார். ஹல்லேலூயா. ஆமாம், அவர் அழைத்ததும் ஓடி வருகிற தெய்வம். இந்த புதிய வருஷத்தில் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் சாதனையாளர்களாக மாற்றணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். உங்கள் வீட்டிலிருந்து தீர்க்கதரிசிகள் உருவாவார்கள், உங்கள் வீட்டிலிருந்து பெரிய அதிகாரிகளை கர்த்தர் உருவாக்குவார், உங்கள் வீட்டிலிருந்து பெரிய பிரமுகர்களை கர்த்தர் உருவாக்க போகிறார். உன் வீட்டிலிருந்து பெரிய IAS IPS அதிகாரிகளை உன் சந்ததியிலிருந்து, உன் கற்பத்திலிருந்து கர்த்தர் உருவாக்குகிறார். ஹல்லேலூயா. இந்த ஈசான்ற மனுஷன் தாவீதுக்கு அப்பா கனவுல கூட நினைச்சு பார்க்கல, தன்னுடைய வீட்டுக்கு தன்னுடைய பிள்ளைகளில் ஒருவனுக்கு ராஜ பதவி கிடைக்கன்னு அவன் கனவுல கூட நினைச்சு பார்க்கல. அதுவும் தாவீதுக்கு கிடைக்கணும்னு அவன் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல. ஏன்னா வீட்டுக்கு வாய்ப்பு வந்தது. ஆண்டவர் சாமுவேல் தீர்க்கதரிசியை பார்த்து சொல்றாரு, தைல கொப்பில் தைலத்தை நிரப்பிட்டு பெத்லெகேமியன் ஆகிய ஈசாயினுடைய வீட்டிற்கு போ, ஈசாயின் பிள்ளைகளில் ஒருத்தனை நான் ராஜாவாக அபிஷேகம் பண்ண போகிறேன், நீ கிளம்புன்னு சொல்லும் பொழுது அவன் அந்த தைல கொம்பில் தைலத்தை நிரப்பிட்டு ஈசாயினுடைய வீட்டில் வந்து நிற்கும் பொழுது ஈசாய்க்கு ஒரே சர்ப்ரைஸ், எங்கள் வீட்டிலேயா ஒரு ராஜா, என் பிள்ளைகள்லையா ஒருத்தர் ராஜாவாக போகிறான். அவன் வியந்து பார்த்தது போல இன்றைக்கு கர்த்தர் உன் வீட்டில் ஒருவனை ராஜாவாய் அபிஷேகம் பண்ணினான். உன் வீட்டில் ஒருத்தர் ஆண்டவர் ராஜாவாக இன்னைக்கு அபிஷேகம் பண்ணிருக்கிறான். அவன் அந்த ஈசா நினைச்சு பார்க்கல. இந்த தாவீதினுடைய தகப்பன் நினைச்சு பார்க்காத நேரத்தில் தெய்வம் அனுக்கிரகம் பண்ணி வீட்டிற்கு நற்செய்தி அனுப்புகிறார். தைல குப்பியோட அபிஷேகம் பண்ண வந்து அந்த தீர்க்கதரிசி நின்றுட்டு இருக்கிறான். உன் வீட்டில் ஒருத்தனை ராஜாவாக்கணும் அப்படியா அப்படின்னு உடனே இந்த அப்பாவுக்கு கண்ணு முன்னால் யார் தெரியுமா வந்தது? ஏற்கனவே கவர்மெண்டில் வேலை செய்கிற, பட்டாளத்தில் மிலிட்ரியில் வேலை செய்கிற அந்த பிள்ளைங்க தான் ஞாபகம் வந்துச்சு. ஏன்னா அவங்க அப்பாவுடைய நினைப்பு என்ன தெரியுமா? இந்த தாவீதுக்கு ஆடு மேய்க்கிறத தவிர வேற ஒன்றுமே தெரியாது. இவனுங்களுக்காவது அட்லீஸ்ட் ராஜாவுக்கு கூட யுத்த களத்தில் இருந்து யுத்தம் பண்ணினா கொஞ்சம் அரசியல் சம்பந்தப்பட்ட ஏதோ ஒரு வாசனையாவது இருக்கும். அதனால
கண்டிப்பா இவனுகளில் ஒருத்தனை தான் ஆண்டவர் அபிஷேகம் பண்ண போறாருன்னு சொல்லி அவனுங்களை எல்லாம் கூப்பிட்டு கொண்டு வந்து நிறுத்தினாங்க. ஆண்டவர் அபிஷேகம் பண்ணாரா? ரிஜெக்ட் பண்ணிட்டார். கடைசியா இவனுக்கு ஆச்சரியம். அதுக்கப்புறமா தான் உன் வீட்டில் வேற பிள்ளையே இல்லையான்னு கேட்கும்போது இன்னொருத்தன் இருக்கிறான், அவன் கறவல் ஆடுகளுக்கு பின்னால் ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிறான். அப்ப தீர்க்கதரிசி சொல்றாரு, அவனை அழைப்பித்து அனுப்பும், யாருக்கு தெரியும் அவனுக்கு அந்த ராஜமேன்மை இருக்கலாமே. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, யாருக்கு தெரியும் உன் வீட்டில் உன் பிள்ளைக்கு ஒரு ராஜமேன்மை இருக்கலாமே, ஒரு அரசு வேலை இருக்கலாமே, ஒரு வெளிதேசத்தில் ஒரு பெரிய ஒரு ராஜரீக மேன்மை இருக்கலாமே. யாருக்கு தெரியும்? யாருக்கு தெரியும்? தெரியாது. அன்றைக்கு ஈசா எதிர்பார்ப்பே இல்லாத நேரத்தில் தான் அவன் வீட்டுக்குள்ளால் அந்த நற்செய்தி நடந்தது. இன்றைக்கு எதிர்பார்ப்பே இல்லாத நேரத்தில் உன் வீட்டில் உன் பிள்ளையின் மேல் அந்த அபிஷேகம் இன்னைக்கு நரம். ஹல்லேலூயா. உடனே வயல்வெளியில் ஆடு மேய்ச்சிட்டு இருந்தவனுக்கு ஆள் அனுப்பி அவனை கூட்டு வந்துட்டாங்க. பரலோகன் சிக்னல் கொடுத்துட்டு, இவன் தான் நான் விரும்புகிற இஸ்ரவேலை, சமஸ்த இஸ்ரவேலை அரசாள போகிற ராஜா, இவனை அபிஷேகம் பண்ணு. உடனே தன் சகோதரர்கள் நடுவிலே சாமுவேல் தீர்க்கதரிசி தைல கொப்பை எடுத்து அவன் சிரசில் ஊத்தி அவனை ராஜாவாக அபிஷேகம் பண்ணினான். இன்றைக்கும் நமக்கு ஒரு தைல கொம்பு அபிஷேகம். அன்றைக்கு தாவீதை அபிஷேகம் பண்ணின அதே தைல கொம்பு அபிஷேகம். அந்த நாட்கள்ல இந்த பரிமள தைலத்தை தான் அந்த கொம்புல ஊத்தி குப்பியில ஊத்தி ராஜாவாக அபிஷேகம் பண்ணுவார். இன்றைக்கு அதே இஸ்ரேல் தேசத்திலிருந்து, அதே பெத்லகேமிலிருந்து இந்த அபிஷேக எண்ணெய், இந்த பரிமள தைலம் உங்க ஒவ்வொருவரையும் அபிஷேகம் பண்ணும்படி ஆண்டவர் கொண்டு வந்து வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நினைச்சு பார்க்காத நேரத்துல தாவீதை ராஜாவாக அபிஷேகம் பண்ணும்படி அவனை எங்க கண்டுபிடிச்சு கொண்டு வந்தாங்க? அந்த வயல்வெளியில கறவலாடுகளுக்கு பின்னால் அவனை கண்டுபிடிச்சு கொண்டு வந்தாங்க. இப்போ உங்க எல்லாரும் ஆண்டவர் காண்கிறார். அவர் நம்மை காண்கிற தேவன். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, எல்ரோயி, எல்லாம் சொல்லுங்க, எல்ரோயி, சத்தமா சொல்லுங்க, எல்ரோயி, என்னை காண்கிற தேவனே. ஹல்லேலூயா. ஆமா, நம்மை காண்கிற தேவன் உங்களை கண்டுபிடிச்சிட்டார். கண்டுபிடிச்சிட்டு, நீ தாண்டா ராஜா, நீ தாண்டா ராணி, என் ஊருக்கே ஒன்று ஆசீர்வாதமாக வைப்பேன்னு சொல்லி ஆண்டவர் இந்த 5 ஆசீர்வாதங்களை உங்க மேல வைக்கிறார். முதலாவது, அவர் உங்களை கண்டுபிடிச்ச உடனே தன்னுடைய பரிசுத்த தைலத்தினால் உங்களை அபிஷேகம் பண்ணுகிறார். 1 சாமுவேல் 16:13 இப்படியாய் சொல்லுகிறது. எடுத்து வாசிப்போமா? அப்பொழுது சாமுவேல் தைல கொம்பை எடுத்து அவனை அவன் சகோதரர் நடுவிலே அபிஷேகம் பண்ணினார். அந்நாள் முதற்கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் வந்து இறங்கியிருந்தார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வசனம் சொல்லுகிறது, சாமுவேல் தைல கொம்பை எடுத்து அவனை அவன் சகோதரர்கள் நடுவில் அபிஷேகம் பண்ணினான். இந்த சகோதரர்கள் நடுவில் அப்படிங்கும்போது நீங்க ஒரு காரியத்தை தெரிஞ்சுக்கணும். இந்த சகோதரர்கள் தான் இந்த தாவீதை அற்பமாய் நடத்தினவர்கள், அற்பமாய் பேசினவர்கள். ஒரு முறை இந்த தாவீதிடத்துல யுத்த களத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்கு ஆகாரத்தை கொடுத்து அனுப்புறார் அவங்க அப்பா. போய் உங்க அண்ணன்களுக்கு இந்த பயரை கொடுத்துட்டு, இந்த ஆகாரத்தை கொடுத்துட்டு நீ வந்துடுடான்னு கொடுத்து அனுப்புறான். அப்ப பாருங்க, அவங்களுக்கு பணிவிடை செய்யும்படிக்கு தாவீது இந்த ஆகாரத்தை எடுத்துக்கொண்டு தன்னுடைய சகோதரர்களுக்காக, அண்ணன்மார்களுக்கு கொண்டு போய் கொடுக்குறான். கொடுத்துட்டு கொஞ்ச நேரம் அப்படியே நின்று வேடிக்கை பார்க்குறான். எதை பார்க்குறான்? யுத்த களத்தில் அவங்க நின்றுட்டு இருக்கிறாங்க. அப்போ அவங்க வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறான். அப்போ அவங்க சகோதரர்கள் அவனை நக்கலாக பேசுகிறாங்க. வந்தியா, கொடுத்தியா, போயிட்டே இரு, இங்கே உனக்கு என்ன வேலை? உனக்கு ஆடு மேய்க்கிற வேலை இங்கே உனக்கு அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? இந்த வாசனையெல்லாம் உனக்கு சரிப்படாததுடா, உனக்கு லாய்க்கப்படாது, நீ அங்கே தான் போன்னு சொல்லி அவனை துரத்தி விட்டாங்க. அந்த சகோதரர்கள் நடுவிலே கர்த்தர் அவனை அபிஷேகம் பண்ணினார் ராஜாவாக. ஹல்லேலூயா. அப்படின்னா சொந்த சகோதரர்களுக்கே இவனுடைய மேன்மை தெரியவில்லை, ஆனால் கர்த்தருக்கு தெரிந்தது. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றார், உன் வாசனை உன் சகோதரனுக்கு தெரியாம இருக்கலாம், உன் சகோதரிக்கு தெரியாம இருக்கலாம், ஏன் உன் குடும்பத்தார் யாருக்குமே தெரியாம இருக்கலாம், ஆனால் கர்த்தருக்கு தெரியும். ஆமேன். நான் சின்ன வயசுல இருக்கும்போது எங்கள் வீட்டில் நான் மட்டும்தான் கருப்பு.
எங்கள் அப்பா மாதிரி. எங்கள் அக்கா, அண்ணன், தம்பி, தங்கச்சி எல்லாருமே நல்ல கலராக இருப்பாங்க. எங்கள் அம்மா மாதிரி. எங்கள் அம்மாவை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், டிவியில் பளபளன்னு இருப்பாங்க. எங்கள் அப்பா நேரம் ஆப்போசிட். எங்கள் அம்மாவுக்கு இப்போ 90 வயசாகுது, இன்றைக்கும் பளபளன்னு தான் இருக்கிறாங்க. எங்கள் அப்பா இறந்து போயிட்டார். அப்போ எங்கள் அப்பாவுடைய சாயலில் நான் தான். எங்கள் ஊரே சொல்ல தங்கையனை உரிச்சு வச்சுருக்குன்னுவாங்க. தங்கையனை யார்? எங்கள் அப்பா பேர். தங்கையனை அப்படியே உரிச்சு வச்சுருக்கு. ஸ்டீஃபனை பார்த்தா தங்கையனை பார்க்க வேண்டாம், ஊரெல்லாம் இப்படி சொல்லும். ஆனால் எனக்கு மட்டும் ஒரு காம்ப்ளெக்ஸ். எல்லாம் வெள்ளையாக இருக்காங்க, நான் மட்டும் கருப்பாக இருக்கிறேன். எல்லாருக்கும் இருக்கிறது தானே அந்த ஒரு காம்ப்ளெக்ஸ் எனக்குள்ளே இருக்கு. அது ஏன் அது டெவலப் ஆச்சுன்னா, ஊரில் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எனக்கு ஒரு பட்ட பேர் வச்சுருக்கிறாங்க. என்ன பேருன்னா கருமை. என்ன பேர்? கர்ம. ஏய் கர்மா இங்கே வாடா அப்படின்னு தான் கூப்பிடுவாங்க. ஆமேன். நல்ல வேலை கர்மன்னு சொல்லாமல் போனானே. அப்படி கூப்பிடும்போது எனக்கு நம்ம சின்ன பையன் தானே, இப்போ எல்லாம் என்ன வேணாலும் கூப்பிட்டுப்படான்னு சொல்லிவிடும். சின்ன பையன், அதுவும் ஏற்கனவே எனக்குள்ள ஒரு காம்ப்ளெக்ஸ் டெவலப் ஆகி இருக்கு உள்ளுக்குள்ளால். அதனால அழுதுகிட்டு விளையாடிக்கிட்டே இருப்பேன். இன்னும் சொன்ன உடனே அந்த இடத்துல இருந்து அழுதுட்டு நேராக வந்து எங்கள் அம்மா மடியில் முகத்தை புதைச்சிட்டு, அம்மா எல்லாரையும் வெள்ளையர்னு பெற்று வச்சுட்டு ஏம்மா என்னை மட்டும் கருப்பாக பற்றிங்க, இந்த பசங்க எல்லாம் இப்படி என்ன கிண்டல் பண்ணுறாங்களம்மா அப்படின்னு சொல்லுவேன். அப்போ எங்கள் அம்மா சொல்லுவாங்க, இல்லை மக்களே, நீ கருப்பாக இருந்தாலும் ரொம்ப கலையோடு இருக்கிற, உன் முகத்தில் ஒரு தேவ கலை இருக்குது, ஒரு தேவ கடாட்சம் உன் முகத்தில் இருக்குது. வேணும்னா நீ பாரு, பின் நாட்களில் உன்னுடைய அக்கா, அண்ணன், தம்பி, தங்கச்சி எல்லார காட்டிலும் ஆண்டவர் ஒன்றை தான் ராஜாவாக வச்சுருப்பாருண்ணா. ஆமேன். நீ ராஜாவாவேன்னு சொல்லிட்டு என் சின்ன வயசில் எங்கள் அம்மா அவங்க ஆசையை ஆண்டவரிடத்தில் பேசுனாங்க. அது இன்னைக்கு அப்படியே நிறைவேறி. அல்லேலூயா. அவங்க தீர்க்க தரிசனம் சொன்னாங்கன்னு கூட நான் சொல்ல மாட்டேன். என் பிள்ளைக்கு இப்படி ஒரு குறை இருக்கிறதுனால, ஆண்டவரே என் பிள்ளை நீங்கள் ராஜா மாதிரி வைக்கணும்னு எங்கள் அம்மா அப்பப்போ சொல்லுவாங்க. நீ ராஜா மாதிரி இருப்ப பாருடா, வேணா பாரு, உங்கள் அக்கா, உங்கள் அண்ணன், உன் தம்பி எல்லாருமே உனக்கு கீழே தான் நிற்பாங்க அப்படின்னு அடிக்கடி சொல்லுவாங்க. அப்போ கூட நான் கேட்பேன், காக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சுன்னு சொல்லுவாங்கம்மா, அதனால உங்கள் பார்வைக்கு நான் பொன் குஞ்சு மாதிரி தெரியலாம், பரவாயில்லம்மா, உங்கள் வார்த்தை, உங்கள் இந்த வார்த்தையே என்னை தேத்துறதுன்னு சொல்லி அம்மாவுக்கு கன்னத்தில் கட்டி பிடிச்சி ஒரு முத்தம் கொடுத்துட்டு ஓடி போய் பழையபடி விளையாட போயிடுவேன். அப்படின்னா நான் டவுன் ஆகும்போதெல்லாம் எங்கள் அம்மா இந்த வார்த்தையை சொல்லி சொல்லி என்னை உற்சாகப்படுத்துவாங்க. நீ ராஜா மாதிரி இருப்ப பாருன்னுவாங்க. இன்னைக்கு கர்த்தர் அந்த வார்த்தையை எங்கள் குடும்பத்தில் பலிக்க வைத்து, என்னுடைய முழு குடும்பத்திலும் கர்த்தர் என்ன ஆசீர்வதிச்சு, என்னுடைய உடன்பிறப்புகள் எல்லாம் இன்னைக்கு என்ன எங்கள் அக்கா கூட ஒரு அப்பா ஸ்தானத்தில் தான் என்னை பார்ப்பாங்க. எங்கள் அக்காவோ, என்னுடைய தம்பிங்களோ, தங்கச்சிங்களோ, அக்காமார்களோ எல்லாருமே என்ன ஒரு அக்கா எல்லாம் வந்து தம்பியாக பார்க்க மாட்டாங்க. என்னுடைய தம்பி தங்கச்சியெல்லாம் ஒரு அண்ணனாக பார்க்க மாட்டாங்க. அவங்க தகப்பனா என்னை பார்க்கக்கூடிய அளவில் எது செய்தாலும் என்கிட்ட கேட்காம செய்ய மாட்டாங்க. கர்த்தர் எங்கள் அம்மா அன்னைக்கு சொன்ன அந்த வார்த்தையை கேட்டு இந்நாளில் அதை நிறைவேற்றினது போல உங்களுக்கு நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இதுக்கு காரணம் என்ன தெரியுமா? கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். இன்னைக்கு இந்த ராஜ மேன்மைக்கு அர்த்தம் என்ன, இதுக்கு பின்னணி என்னன்னா, ஆண்டவர் வேற யாருக்கு கொடுக்காத ஒரு ராஜரீக அபிஷேகத்தை என் மேலே ஊற்றினார். அந்த அபிஷேகம்தான் இன்னைக்கு அந்த குடும்பத்தில் ராஜ மரியாதையில் வச்சிருக்கு. இன்னைக்கு ஊருக்கே ராஜ மரியாதையில் வச்சிருக்கிறது காரணம், என் ஆண்டவர் என்னை கண்டுபிடித்தார். என்ன எங்கே கண்டுபிடிச்சார் தெரியுமா? சென்னை மெரினா பீச்சில் சோறு இல்லாமல் மயக்கம் அடித்து பசியோட மயங்கி கிடந்து சாவுற நிலைமையில் ஒரு தேவதூதன் மாதிரி ஒரு போலீஸ்காரர் அனுப்பி என்ன அந்த மணலில் கர்த்தர் கண்டுபிடிச்சார். கண்டுபிடிச்சி அந்த போலீஸ்காரர் மூலமாக மயங்கி கிடந்த எனக்கு ஒரு டம்ளர் பாலும் 2 பன்னும் வாங்கி கொடுத்து எனக்கு அந்த நேரத்தில் உற்சாகப்படுத்தி, நீ பட்டினி கிடந்து சாகாதபடிக்கு ஒரு அற்பமான ஆரம்பத்தை சென்னையில் ஹோட்டலில் பிளேட்டு கழுகிற வேலையை கர்த்தர் எனக்கு கொடுத்தார். ஹல்லேலூயா. அந்த அற்பமான ஆரம்பத்தை அசட்ட பண்ணாத செய்தபடியினாலே கர்த்தர் இன்னைக்கு ராஜரீக மேன்மேல வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தர் லகுவாக உங்களை இங்கே கண்டுபிடித்து விட்டார். உங்க எல்லாரையும் ஆண்டவர் பார்க்கிறார். உங்க ஒவ்வொருவரையும் பார்க்கும் பொழுது
அவங்க சரீரத்தில் என்ன பிரச்சனை, மனசில் என்ன பிரச்சனை, குடும்பத்தில் என்ன பிரச்சனை, உன் மண்டையில் என்ன பிரச்சனை ஓடிட்டுருக்கு, உன் மனசுக்குள்ளால் என்ன கஷ்டம் ஓடிட்டுருக்கு, எல்லாமே ஆண்டவர் இன்னைக்கு அறிஞ்சு எல்லாவற்றுக்கும் ஒரு விடிவு காலத்தை கொடுத்து அனுப்ப ஆண்டவர் கூட்டு வந்திருக்கிறார். பாருங்க, அன்றைக்கு தாவீதை ஆண்டவர் அபிஷேகம் பண்ணின உடனே என்ன நடந்துச்சாம்? கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல வந்து இறங்கினார். இன்றைக்கு ஆண்டவர் உங்க மேல தன்னுடைய அபிஷேகத்தை ஊற்றுகிற இந்த நேரத்தில் கர்த்தருடைய ஆவியானவர் உங்க மேல வந்து இறங்குகிறார். ஆவியானவர் உங்க மேல இறங்கும் பொழுது நீங்கள் சகல சத்தியத்துக்குள்ளும் நடத்தப்படுவீர்கள். ஆவியானவர் உங்க மேல இறங்கும் பொழுது நீங்கள் பலன் அடைவீர்கள். ஆவியான உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் கற்றுக்கொண்டதிலிருந்து ஞாபகப்படுத்துகிற ஞாபக சக்தி, மெமரி பவர் அதிகமாக உங்கள் மேலே வரும். ஆவியான உங்கள் மேலே இறங்கும் பொழுது வல்லமையினாலும் வரங்களினாலும் நீங்கள் நிரப்பப்படுவீர்கள். இன்றைக்கு கர்த்தர் உங்கள் மேலே ஒரு வல்லமையின் வரத்தை வைக்கிறார். ஒவ்வொருவருக்கும் ஒரு வரம் இன்றைக்கு புதிதாக வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் இந்த புதிய வருஷத்தில் ஒரு தெய்வீக கிஃப்ட் ஆஃப் ஹோலி ஸ்பிரிட், ஏதோ ஒரு கிஃப்டை இன்னைக்கு உனக்கு வைக்கிறார். அது உன்னுடைய எதிர்காலத்தையே உருவாக்குகிற ஒரு கிஃப்டா இருக்கும். உன்னுடைய எதிர்காலத்தை பிரகாசிக்க பண்ணுகிற ஒரு கிஃப்டா இருக்கும். உன்னுடைய எதிர்காலத்தை மிகவும் சிறப்புள்ளதாக, அழகுள்ளதாய் மாற்றுகிற ஒரு கிஃப்டை கர்த்தர் இன்னைக்கு உங்களுக்கு வைக்க போகிறார். ஹல்லேலூயா. ஆண்டவரே, என் பிள்ளைகளை இந்த கூடார மறைவிலே நீர் கண்டுபிடித்திருக்கிறேன். இவர்கள் மேல் உம்முடைய பரிசுத்த தைலத்தை ஊற்றி ராஜரீக அபிஷேகம் பண்ணி இருக்கிறீர். உமக்கு நன்றி. சபல் சும்மா வந்தான், உம்முடைய ராஜரீக அபிஷேகத்தை பெற்று திரும்பி போனான். என் அன்பு பிள்ளைகளும் விரும்பி வரும் பொழுது சாதாரணமாய் வந்தார்கள், திரும்பி போகும் பொழுது ராஜரீக அபிஷேகத்தோடு என் பிள்ளைகள் போகட்டும். தாவீதின் மீது வந்து இறங்கின பரிசுத்த ஆவியானவர் என் பிள்ளைகள் மேல இறங்கி இவர்களை நீரே நடத்தும், இவர்களை நீரே இயக்கும், நீரே இவர்களோடு கூட இருந்து பெரிய காரியங்களை செய்கிறதற்காய் ஸ்தோத்திரம். நல்ல வல்லமையின் வரங்களை தாரும், நல்ல தாளந்துகள், திறமைகளை கொடுத்து இவர்கள் எழும்பி பிரகாசிக்கட்டும். இவர்கள் பிள்ளைகள் எழும்பி பிரகாசிக்கட்டும். எந்த இடத்திலே தலை குனிந்து வெட்கப்பட்டு நின்றார்களோ அதே இடத்திலே என் பிள்ளைகளுடைய பெயரை நீர் பெருமைப்படுத்துவீராக. இவர்கள் கையிட்டு செய்கிற காரியங்களை எல்லாம் என் பிள்ளைகளுக்கு இனி சக்சஸ் பண்ணி தருவீராக. என் பிள்ளைகள் செய்கிற காரியங்கள் வாய்க்கட்டும், வியாபாரம் வாய்க்கட்டும், இன்று வாய்க்கட்டும், திருமண காரியங்கள் வாய்க்கட்டும், கற்பங்கள் திறக்கப்படட்டும், சுப காரியங்கள் நடப்பதாக ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இவற்றில் காணப்படுகிற தடைகளை நீர் ஒட்டச்சி போட்டு நீர் மகிமையாய் இவற்றி சிறந்ததற்காய் ஸ்தோத்திரம். உடைய பாத்திரங்களும் செல்வங்களும் நிரம்பி வழியட்டும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன், ஆமேன். அமெரிக்க தேச மக்களுக்கு ஒரு நற்செய்தி. அன்பானவர்களே, நமது அன்பு சகோதரர் டி ஸ்டீஃபன் அவர்கள் அமெரிக்க தேசத்தில் உள்ள நியூ ஜெர்சி, நியூயார்க், அட்லாண்டா, வாஷிங்டன், கலிபோர்னியா, டெக்சஸ், கொலராடோ, புளோரிடா, மேரிலாந்து ஆகிய பட்டணங்களில் ஆகஸ்ட் மாதம் 7ஆம் தேதி முதல் 30ஆம் தேதி வரை தேவனுடைய சுவிசேஷத்தை பிரசங்கிக்க இருக்கிறார்கள். இக்கூடுகையில் நீங்கள் கலந்து கொள்ளவும், சகோதரரை நேரில் சந்தித்து ஜெபித்து தேவ ஆலோசனை பெறவும் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் பிரதர் ஃபெலிக்ஸ் ஜார்ஜ் +1 973 454 9686 மற்றும் 98414 46999. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களையும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி: தேவனின் அன்பு ஊழியங்கள், விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 044 24547999 மற்றும் 9941195099 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள்.